வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவோட அம்மா சீதாவுக்கு தாலி பிரித்து போகக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா எங்கள் வீட்டில் இருந்து விஜயாவை தவிர இது எல்லாருமே வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சுதாரிச்சுக்கிறாங்க, நம்மளுக்கு அங்கே போனோம்னா கண்டிப்பாக இதோ ஒரு வீடியோவை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் என்னையெல்லாம் கூட மாட்டேங்களா யாரும், நானே நின்று அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தி கொடுக்குறேங்க, நானே தலைமை தாங்குறேங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலையும் டோட்டல் குடும்பமும் ஒரு மாதிரி ஆகிறாங்க. ஆனால் முத்துக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, எப்போவுமே எங்கள் அம்மா மீனா வீட்டை மதிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்கும்போது எங்கள் அத்தை சொன்னோன்னே வாரேன்னு சொல்லிட்டாங்களே, சரி என்ன தான் நடக்கும், என்ன தான் சுவாரஸ்யம் நடக்குன்னு பார்ப்போம். பார்வதி எத்தட்ட கேட்டால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்களே அப்படின்னு நினைக்காங்க. அங்கே ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் போகிறாங்க. அப்போ அருண் பக்கத்தில் சொல்கிறாங்க மீனாக்கிட்ட, இங்கே பாருங்கள், தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் நான் 2 மணி நேரம் தான் நிற்பேன், அப்புறம் நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் வாரவங்களை எல்லாமே நீங்கள் தான் நீ பார்த்துக்கணும், உங்கள் வீட்டுக்காரர் தண்ணி எதுவும் சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க அப்படிங்கும்போது, பார்த்தீங்கள கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாமே சீச்சி அப்படின்ற அளவுக்கு தான் பண்ணார் இந்த முத்து, அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகாது, நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே அருண் கொஞ்ச நேரம் நிற்கிறாரு. அப்போ விஜயா பார்வதி சொல்கிறாங்க, பார்வதி நீ நான் பேச வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே சம்மந்திங்க வாங்க அப்படின்னு சொல்லி மீனா அம்மாவை கூப்பிடுதாங்க. மீனா அம்மாவுக்கு ஒன்றும் விடலை. ஏன்னா மீனா அம்மா ஒரு நாளும் அவங்கக்கிட்ட மரியாதை எதிர்பார்த்ததும் இல்லை, கிடைக்கிறதும் இல்லை. அப்போ பக்கத்தில் கூப்பிட்றாங்க, நெல்லுங்க சம்மந்தி, என்ன சம்மந்தி ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிய, என்கிட்ட அவங்க பேச மாட்டேங்கிய, நான் தான் நின்று நடத்திக்க போகிறேன், நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ நாங்கள் செய்கிறோம், செய்கிறோம் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தை கொஞ்ச நேரம் தான் அப்படி இருப்பாங்க, ஆனால் அந்த ஃபங்க்ஷன் முடிவு வரைக்கும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சுருதின்னு சொல்கிறாங்க, உண்மையிலே மீனா இன்றைக்கி உண்மையில் இந்த ஃபங்க்ஷன் சூப்பராக தான் வரப்போகுது, ஆன்ட்டி எங்கேயும் வரமாட்டாங்க, வந்தாலும் கூட முகத்தை தூக்கிட்டு நிற்பாங்க. இப்போ பார்வதி ஆண்டி ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காவதையாவது இப்படி ஆகிறாங்களே, அன்றைக்குமே சந்தோஷம்தான் மீனா, கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது அருணுக்கு நேராகிடுது. நான் கிளம்புறேன் அண்ணி, நான் சொல்கிறது நினைவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அருண் கிளம்பிட்டார், இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் தாங்க நின்று எல்லாம் செய்யணும் அப்படிங்கும்போது, மீனா அந்த அருண் நிற்கும்போது வரைக்கும் தான் என்னால் எதுவும் செய்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அருண் போய்ட்டாங்கன்னா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு சாப்பாடு வைக்க எல்லா விஷயமும் நடந்துகிட்ருக்குது. அப்போது எல்லோரும் பொண்ணுக்கு நலுங்கு வைக்கணும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லி விஜயா முன்னாடியே போகிறாங்க. இங்கே பார்வதி சொல்லிடுறாங்க, பார்வதி இது எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்வதி ஆர்வ கோளாறில் சொல்லிடுறாங்க, மீனாவோட மாமியார், அதாவது சீதாவுக்கு மாமியார், அவங்க செய்கட்டு செய்வாங்க, 5 பவுன் தங்க சங்கிலியை பரிசாக கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி அப்படின்னு சொல்லி இங்கேருந்து காமிக்கிறாங்க. ஐயோ நான் சொல்லிட்டேன், அது வீடியோவும் போய்ட்டுருக்கு, கொடு அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் காலத்தில் போட்டிருந்த தங்க செயினை அங்கே 5 பவுன் செயினை சீதா கழுத்தில் மாட்டி விட்டுருந்தாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒன்றும் ஓடலை. ஏன் குறிப்பாக அண்ணாமலைக்கே ஒன்றும் ஓடலை. அவர் முழிக்காரு, என்றைக்குமே விஜயா தானே அடுத்தவங்க பொருளை ஆட்டை போடணும்னு நினைப்பா, இவங்க இப்படி கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி முழிக்காப்புல. இங்கே ரோஹிணிக்கு ஒன்றும் வரல, ஆன்ட்டி உண்மையிலே நடிக்காங்களா இல்லை உண்மையிலே கொடுத்தாங்களா, மனோஜ் என்ன அப்படிங்கிறாங்க. எனக்குமே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. எங்கள் அம்மாட்ட இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நான் நகை கேட்டிருக்கேன், ஒத்த பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வீட்டு பத்திரம்னு கேட்டிருக்கேன், தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும்போது 5 பவுன் இன்றைக்கி ரேட்டு என்னாச்சு, ஒரு பவுன் 80,000 பக்கத்தில் போயிருது, செய்குலி சேதாரம்லாம் சேர்த்து 85 ரூபாட்டு வந்துடுது. இந்த எங்கள் அம்மா எப்படி கொடுக்காவல 5 பவுன்னா என்ன ஆச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் இதெல்லாம் உண்மையிலேயே கனவா நிஜமா அப்படிங்கிறாங்க. எனக்கே அந்த ஆச்சரியம் இருக்குது. நான் என்ன எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா 5 பவுன் சங்கிலி நீங்கள் சீதாவுக்கு போடுறீங்க அப்படின்னு. 5 பவுன் என்னடா 5 பவுன், என் மருமகளுக்கு நான் பல லட்ச ரூபாய்க்கு செய்யணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி நிலைமைக்கு இது தான், ஆனால் நான் சீதாவுக்கு எல்லா செய்கட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி இப்படின்னு சீனு போடுறாங்க. இதோ பிறகு போகிற போக்க பார்த்தா நம்ம கடை பத்திரத்தை விற்று கூட அந்த மீனா வீட்டுக்கு செஞ்சாலும் செஞ்சுருவாங்க, ரோஹிணி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வீடியோ முடிஞ்சோன்னே, பார்வதி ஏன் இப்படி சொன்னேன், 5 பவுன் சங்கிலியை போட்டேனே உங்களுக்கு அப்படின்னு, சம்மந்தி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தன்னுடைய முகத்தை மாற்றிக்கிட்டு, என்னது சம்மந்தியா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க,
உங்கள் மகளுக்கு நான் ரொம்ப 5 பவுன் போட வேண்டியதாக போச்சு, வாங்கி கொடுங்க அப்படிங்கும்போது, சம்மந்தி அதை எப்படி நான் வாங்கி கொடுக்க முடியும், நீங்கள் சபையில் கொடுத்தீங்க, அதுபோக என் மருமகனோட அம்மா எல்லாருமே இருந்தாங்க, சொந்த பந்தம்லாம். அப்படி இருக்கும்போது எப்படி திருப்பி வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. பார்வதி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் சாப்பிட்டு போங்க, 5 பவுனில் மொய் செஞ்சுருக்கீங்க, சாப்பிடாம போகிறீங்க அப்படிங்கிற. டேய், ரூ. 100 சாப்பாடு கொடுத்து 5 பவுன் செயின் வாங்கிட்டீங்களாடா அப்படிங்கும்போது, செயின் வாங்கிட்டோம்மா, நீங்கள் தானே போட்டீங்க. ஓ, சீன் போட்டீங்க, கடைசியில் 5 பவுன் போடுறது மாதிரி ஆச்சு. ஆண்டி நீங்கள் தானே சொன்னீங்க அப்படிங்கும்போது, இல்லைப்பா வாய் தவறி வந்துருச்சு விஜயா, என்கிட்ட வீட்டில் போய் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. நேராக பார்வதியை கூப்பிட்டு பார்வதி வீட்டுக்கே போயிருந்தாங்க விஜயா. பார்வதி நீ என்ன நினச்சிட்ருக்க, 5 பவுனில் செயின் போட சொல்லியிருக்க, 5 பவுன் எப்படி நான் போட முடியும் அப்படிங்கிறாங்க. அதான் போட்டுட்டே அப்படிங்கிறாங்க. போட்டேண்ணா, இப்போ 5 பவுன் செயின் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ, எனக்கெலாம் தர முடியாது, உனக்கு தானே அவங்க ரொம்ப சொந்தம், எனக்கு வந்து தெரிஞ்சவங்க அவ்வளோதான், அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வந்து டிஆர் ஆகும்னு சொல்லி தானே இவ்வளோ பண்ணுற, இதை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன், உனக்கு நான் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. இவங்க பண்ணது எல்லாமே சொந்தக்காரங்களுக்கு பண்ணியிருக்காங்க. 3வது அவளுக்கு யாராவது ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது, என்னது 3வது ஆளுக்கு பண்ணணுமா, ஏற்கனவே அவனையும் வந்து பயங்கர வசவு கொடுத்துட்ருக்காள அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா இது மட்டும் போதாதான் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன வேணுமா, சீக்கிரம் அந்த டிஆர் தரமாட்டாங்களா, நானும் அதை வாங்கி என் புருஷனை பெருமைப்படுத்துகிறான், நானும் கத்தா இருக்கலாம்னு பார்த்தா அவங்க இப்போ தரமாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. தரமாட்டாங்களாம், நீ வந்து பெருசாக எல்லோரும் பேசுகிற மாதிரி நீ பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. பெருசாக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி வா, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரி நான் பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது, விஜயா நீ 5 பைசாவை யாரும் கொடுக்குன்னு நினைக்க மாட்டேன், அடுத்தவங்க பணத்தை தான் ஆட்டையை போடணும்னு நினைப்பேன், நீ என்னது பெருசாக செய்ய போகிற அப்படிங்கும்போது, என்ன ராஜேஸ்வரி நீ உன்ட்ட வந்து கேட்டால் நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற உள்ளதை சொல்லுது விஜயா, நீங்களாம் அதை பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, என்னது பண்ணிக்க மாட்டேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ 4 பேருக்கு நல்லது செய்ய அப்படிங்கிறாங்க. நான் இப்போவுமே நல்லது தானே பண்ணிகிட்ருக்கேன், என் மருமகன் மீனா கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்தால் வாழ விட்ருக்கேன் அப்படி இப்படிங்கிறாங்க. நீ என்ன வாழ விட்ருக்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, 4 பேர் மெச்சித மாதிரி ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னத்தை பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, சரி கொஞ்சம் இரு நான் யோசிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா நீ இப்படி பண்ணு அப்படிங்கிறாங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒரு 1000 பேருக்கு வாரம் அன்னதானம் அப்படின்னு சொல்லு அப்படிங்கும்போது, ஐயோ வாரம் என்னால் போட முடியாது அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, வாரம் நீ பண்ணுன்னா ஒரு 4-5 வாரத்துலேயே உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. விஜயா நினைக்காங்க, அந்த வீடியோ எடுக்கிறது மட்டும் ஒரே ஒரு வாரம் மட்டும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடவே வேண்டாம் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் வந்து பெருசாக ஒரு அமைப்பு வச்சுருக்க மாதிரி காட்டினாங்க. அதுக்காக அதில் போய் பதிதாங்க. பதிஞ்சு அந்த போஸ்டர் வந்து எல்லா பக்கமும் பார்க்குற மாதிரி வைக்காங்க. அந்த பரிசு கொடுப்பாங்கள்ல டிஆருக்கு, அவங்க பட்டம் கொடுப்பாங்கள்ல, அவங்க இருக்க ஏரியாவில் பூராமே அந்த போஸ்டர்லேருந்து எல்லாமே விட்டுறாங்க. அவங்களும் இதை பார்க்குறாங்க. ஓ, வாரம் இவங்க வந்து 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்காங்களா, உண்மையிலேயே இவங்க சமூக சேவையில் பயங்கரமாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்காங்க. அதே மாதிரி அந்த வாரத்தில் கோயிலில் அன்னதானம் நடக்குது. இதை வந்து தான் வீட்டில் உள்ளவங்க யார்ட்டையுமே சொல்லலை. முத்து கார் ஓட்டாங்க போகிறாரு, அவர் பார்த்துருந்தாரு, எங்கள் அம்மாவை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சரி ரைட்டு அம்மா கையில் நம்ம சாப்பிட்ட மாதிரி நினைவும் இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம பேசாமல் இங்கே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துருக்காங்க. இங்கே விஜயா வரிசையாக பந்தி வச்சுட்டு வராங்க. டவார்னு பார்க்காங்க முத்து, என்னடா இவங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. என்னம்மா பார்க்குறீங்க, உங்கள் கையால் நான் சாப்பிட்டதும் இல்லை வச்சதும் இல்லை நினைவும் இல்லை, கிட்டத்தட்ட சின்ன வயசுலேயே இருக்கையிலே பாட்டி வீட்டில் கொண்டு விட்டுட்டீங்க, எனக்கு அம்மாவுக்கு அம்மா அவங்க தான் இருந்திருக்காங்க, உங்கள் கையால் சாப்பிடணும் வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், இன்றைக்கி அது நிறைய போது வைங்க அப்படிங்கிறாங்க. விஜயா வை அப்படிங்கிறாங்க பார்வதி. ஃபுல்லாக சாப்பாடு வைக்காங்க. அப்போ வந்து இங்கே சிரமத்தில் ஏறுது முத்துக்கு. உடனே சிரமத்தில் ஏறணுன்னா ஆர்வக்கோளாறில் விஜயா கை நீட்ட போகிறாங்க. முத்துக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு ஒன்று அம்மாவோடைய கை வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதில்ல, அப்போ உள் மனசுக்குள்ளே எவ்வளோ பாசம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவராகவே நினைக்கிறாரு. அப்போ விஜயா வந்து இதெல்லாம் வீடியோ எடு அப்படிங்கிறாங்க. வீடியோலாம் எடுத்துகிட்டு, இது சரி வராது முத்து அம்மாவன் அவன் போன பிறகு எடுப்போம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் போன பிறகு அந்த வீடியோ எடுத்துடுறாங்க. எடுத்து இந்த வீடியோ கொண்டு கொடுக்காங்க. இது மட்டும் போதும்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு ஒரு வாரத்தில் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு வாரம் பரபரப்பாக இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் நம்ம என்னலாம் செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, விஜயா நாளைக்கு மறுபடியும் அன்னதானம் போடும்ல அப்படிங்கும்போது விஜயா சொல்லுதாங்க, ஏற்கனவே 5 பவுன் நகையை போக வச்சுட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் அன்னதானம் பண்ணதுக்கே 1,00,000 ரூபா ஆயிடுச்சு. இன்னொரு 1,00,000 ரூபாய்க்கு எங்கே போவேன் அப்படிங்கும்போது, விஜயா இங்கே பாரு, விருது கொடுக்கறதுக்கு முன்னுக்கூட்டி வரைக்கும் நீ செஞ்சே ஆகணும், இல்லைன்னா விருதுக்காக தான் பண்ணணுன்னு வரும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது, இன்னும் பரிசு டிஆர் கொடுக்கறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகுங்காங்க. சொன்னோன்னே பார்வதி சொல்லிடுறாங்க, இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுமா அப்படிங்கும்போது, இன்னும் 2 நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, பார்வதி சொன்ன மாதிரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணிட்ட சொல்லுதாங்க, எனக்கு ஒரு 1,00,000 வேணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு தகுந்த அளவுக்கு என்கிட்ட பணம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓன் பணத்தை எதுவும் கேட்கல, மனோஜ் பணத்தை தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அது இந்த மாதம் பணம் கட்டுவாங்கள்ல சிட்டுக்கு, நம்ம பொருள் வாங்குறதுக்கு, அது கட்டினது இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டின பணம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், 1,00,000 ரூபாய் கொடு அப்படிங்கிறாங்க. 1,00,000 ரூபாயை வாங்கிடுறாங்க. வாங்கின பின்னாடி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க ரோகிணி, இந்த மாதிரி உங்கள் அம்மா 1,00,000 ரூபா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ யாரை கேட்டு கொடுத்த? என்ன கேட்டு தானே கொடுத்துருக்கணும். அவங்க பொருள் கேட்கும்போது நம்ம எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அம்மாட்ட எதுக்கு பணம் கொடுத்த அப்படிங்கும்போது, எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னோடனே விஜயா கால் பண்ணுறாங்க. ஏம்மா 1,00,000 ரூபா வாங்கினீங்களா அப்படிங்க. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. மறுபடியும் என்ன தான் நடக்குது. அப்போது டிஆர் பட்டம் கொடுக்கறதுக்கு அந்த டேட்டை ஒதுக்கிடுறாங்க. ஒதுக்கிட்டோன்னே விஜயா உங்கள் குடும்பத்தோடு உங்கள் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க உற்றார் உறவினரோடு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா சொந்தக்காரங்களை எல்லாருமே சொல்லிடுறாங்க. ராஜேஸ்வரி குடும்பத்தில் சொல்லிடுறாங்க, இங்கே குடும்பத்தில் எல்லாருமே வரணும், எனக்கு டாக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க முத்து. ஆமாம், எனக்கு டிஆர் தரப்போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, இது எப்படி உங்களுக்கு தருவாங்க, அது நல்லது பண்ணவங்க தானே கொடுப்பாங்க அப்படிங்கும்போது, நான் என்னடா நல்லது பண்ணல அப்படிங்கும்போது, அப்போ தான் முத்துக்கு நினைவு வருது. ஓ, இதுக்கு தான் பார்வதி அத்தை ஓடி ஓடி வீடியோ எடுத்தாங்களா, இதை கொடுத்தே வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு எங்கள் அம்மா திடீர்னு உன் மேலே பாசம் காட்டினாங்க, திடீர்னு பாசம் காட்டாமல் இருந்தாங்க, எல்லாத்துக்குமே விட இது தான். இதில் ஒரு ஆப் என்ன தெரியுமா, இந்த சீன்லேயே 5 பவுன் நகை ஒன்று இதாகி சுவாக ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, டே உன் குழந்தைகளுக்கு தானடா பேருக்கு, அது எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியும். ஏங்க இந்த ஆடி மாதத்தில் எல்லா வீட்லேயும் செய்வாங்களாங்க செய்கட்டு, அதை மாதிரி மீனா வீட்டிலேருந்து செய்ய சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா என்ன பேசிகிட்ருக்க அப்படிங்கிற. ஆமாங்க, நாளைக்கு எனக்கு டிஆர் தராங்க, எல்லோரும் வரோம், நாளான்னைக்கு இதை பண்ண சொல்லுங்கள், எனக்கு எதுக்கு 5 பவுன் 9 பவுன் அப்படின்னு. விஜய் அங்கே பாரு, நீ பண்ணது ரொம்ப தப்பாக இருக்குது, நீ பண்ணது செய்கட்டு, அதெல்லாம் கேட்கக்கூடாது, அவங்களுக்கு நீ ஒரு பரிசாக கொடுத்துருக்க, நல்லா இருந்துட்டு போட்டோம், உனக்கு அந்த நகை 5 பவுன் நகை தான் வேணும்னா நான் வாங்கி தரேன் அப்படி. நீங்கள் எதுக்குங்க வாங்கி தரணும், நான் கொடுத்ததை வாங்க போகிறேன் வைக்க போகிறேன், டிஆர் இது மட்டும் முடியட்டும் அப்படிங்கும்போது, விஜயா நீ இப்போ ஏதாவது சொன்னாலும் நானே இந்த கமிட்டியில் சொல்லிடுவேன், இந்த மாதிரி விஜயா பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் சொல்லிடாதீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க திருப்பி தரமாட்டாங்க, என் கூட படித்தவங்க எல்லாருமே டிஆர் ஆகிட்டாங்க, இப்போ நான் மட்டும் ஆகலைன்னா ரொம்ப மறுவாதி இல்லாமல் போயிடுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. வேறு வழியும் இல்லை விஜயாவுக்கு, இதை சொன்னாங்கனாக்கா கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, விஜயாவை எல்லாருமே பயங்கரமாக பாராட்டுறாங்க. இதை பார்க்கும்போது ஸ்ருதிக்கு பயங்கர காமெடியாக இருக்குது. இந்த ஆன்ட்டி வேறு மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் இங்கே ஆன்ட்டி பயங்கரமாக மாணவியருக்கு நல்லது செய்கிறாங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க. இந்த ஆன்ட்டி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்போ விஜயாவுக்கு டிஆர் கொடுத்ததில் எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாங்க, மீனாவையும் முத்தையும் தவிர்த்து. அப்போ மீனா அவங்க போகாமல் இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நீனும் வரலன்னா நானும் போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஸ்ருதியும் ரவியும் வரலங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லோரையும் கூப்பிட்டு போய் பார்ட்டிலாம் கொடுக்காங்க. அப்போ மீனா அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. மீனா உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் தான் அப்படியே இருப்பாங்க மீனா, அதனால் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு பிடிச்சமான பிரியாணி அதிகமாக வாங்கி கொடுக்குறாங்க. மீனா சாப்பிட்டு போகையில், இவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க, எவ்வளோ பில்லு வந்துருக்கு தெரியுமா, 12,000 வந்திருக்குது, நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அத்தை நீங்கள் தானே சாப்பிட கூப்பிட்டீங்க அப்படின்னு. கூப்பிட்டா வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனா மனசு சங்கடப்படுத்திகிட்டே போகிறாங்க. வீட்டில் போனோன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா உனக்கு எதுக்கு டிஆர் இருந்தாங்க, நீ 4 பேருக்கு நல்லது பண்ண, உன் மருமக்குமார்லேருந்து எல்லாத்தையுமே அன்பாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான். நீ அன்பாக இருந்திருந்த அப்படின்னா முன்னாடியே உனக்கு கிடச்சிருக்கும், இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல,
மாற்றிக்க உன்னை. நீ மாற்றிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீதா வீட்டில் சீதாவுக்காக நீ செய்கட்டு செஞ்ச. அங்கே எல்லாருமே உன்னை பெருசாக மதித்தாங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம சொந்த பந்தத்துக்கு கண்டிப்பாக பண்ணணும். உறவுன்னா அதுதான். சரியா? அவங்ககிட்ட கொடுத்ததை கேட்கணும் வைக்கணுங்கிற எண்ணத்துலாம் இருக்காது. அப்படி நீ கேட்ட அப்படின்னா அது வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கும். அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்றாங்க. அப்போது பார்வதி அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதி வந்துடுறாங்க. நான் வந்து இப்போ வந்து டிஆர் ஆகிட்டேன். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து யோகா கிளாஸ் நடத்துகிறோம்னா பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏற்கனவே நீ நடனப்பள்ளி நடத்தி பிச்சுக்கிட்டு போனதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். எவ்வளோ பேர் சங்கடப்பட்டாங்கங்கிறதும் பார்த்தோம். அதனால் அந்த விஷயத்தையே விடு விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான வேலைக்கு போவாங்க. நான் மட்டும் போகக்கூடாது வைக்கக்கூடாது என்ன? அப்போ நான் எனக்கு செய்யக்கூடாதா வைக்கக்கூடாதுன்னு இது பண்ணணும் விஜயா, என்னவும் பண்ணு. ஆனால் உன் யோகா கிளாஸ்லேருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்போ நீ வந்து பார்வதி வீட்டில் நடத்துறதுனால உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பார்வதியுமே அது சங்கடப்படுத்துது. அதனால் நீ என்ன செய்ய, நம்ம மாடியில் வேணால் அதை பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம மாடினா நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணணும் வைக்கணும். பார்வதி வேணால் அப்படி இல்லை, பார்வதி எல்லா வசதியும் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, அண்ணன் சொல்கிறது தான் சரி, நீ உன் வீட்டிலே பண்ணு. ஏதாவது ஒன்றுனா கூட நீனே பார்த்துப்ப. இந்த வீட்டில் முத்து இருக்கான், அங்கே வந்து அப்படி இல்லை. என் வீடு பூரா என்னது கண்ணாடி, யாரும் நொறுக்கிட்டாங்கன்னா லாய்க்கப்படாது அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, எங்கள் வீட்லேருந்து அப்படி தானே அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் தான் சொல்கிறோம்ல முத்துங்க இருக்கான், பண்ணுதா இருந்தால் இங்கே பண்ணு, இல்லை விட்டுரு அப்படிங்கிறாங்க. விஜயா, பார்வதி சொல்லுறது கேளு, பேசாமல் மாடியில் செட் போட்டு பண்ணு அப்படிங்கும்போது, ஏங்க மாடியில் செட்டு போட்டால் அப்படின்னாலும் 3-4 லட்ச ரூபா வந்துடும் அப்படிங்கிறாங்க. நீ வருமானம் சம்பாதிக்க தானே அப்படி பண்ணுற, பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏங்க அது பண்ணதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த காசு எடுத்தாங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நான் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு தான் நான் காசு நான் வந்து முத்துக்கு சேர்த்துட்ருக்கேன், அதனால் தர முடியாது அப்படின்ட்டு போயிடுறாரு. இங்கே வச்சு ஏன் நினைக்காங்க, தர முடியலைன்னா என்கிட்ட வேறு பணமே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனோஜோட ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. மனோஜ் எங்கே அப்படிங்கிறாங்க. இப்போ தான் சார் வந்து மீட்டிங் போயிருக்காங்க. இன்னும் அதில் வேலை பார்க்குற புருஷன் பொண்டாட்டியில் ஆள் சொல்கிறாங்க. உடனே உங்கள் அம்மா வந்தாங்க, 5 லட்ச ரூபா வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லுங்கள், 5 லட்ச ரூபா தாங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க இது இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டின பணத்தை தான் என்கிட்ட தந்து வச்சுருக்காங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரிஞ்சு தான் கேட்குறேன். அதான் தினம் ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வருது, நான் வாங்கிக்கிறேன் கொண்டா சொல்லிடு, என் ஒன்றும் சொல்ல மாட்டான், என் மருமகள் ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருந்தாங்க. வாங்கிட்டு போய் செட்டு போடுறதுக்கு பணத்தை கொடுத்துருந்தாங்க. அவங்களும் செட்டு போட வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே மனோஜ் ரோகிணியும் மீட்டிங் முடிஞ்சு வராங்க. உங்கள் அம்மா வந்தாங்க அப்படிங்களா, அப்படியா சரி சரி அப்படிங்கிறாங்க. சார் அது மட்டும் இல்லை சார், 5 லட்ச ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. என்னது 5 லட்சம் வாங்கிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அம்மா எங்கே இருக்கீங்க அப்படிங்க, வீட்டில் இருக்கேன். 5 லட்ச ரூபா எதுக்கு வாங்கிட்டு போனீங்க, என்னை கேட்காம வைக்காமல் அப்படிங்க. டேய் உனக்கு நான் எத்தனை 5 லட்சம் தந்திருப்பேன், நீ இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன்னா உங்கள் அப்பாவை நான் எத்தனை நாள் ஏமாற்றி உனக்கு பணம் வாங்கி தந்திருப்பேன், நீ என்னடா எப்படி பேசுகிற, அம்மா மேலே உனக்கு பாசமே இல்லையா அப்படிங்கும்போதுமா, உங்கள் மேலாம் எனக்கு பாசம் நிறைய இருக்குமா, நான் 5 ஒன்று 6 லட்சம் எடுத்துட்டிங்கன்னா 6 லட்ச ரூபாய்க்கு நான் எவ்வளோ பொருள் கொடுக்கணுமா, கம்பெனிக்கும் பணம் கட்டணுமா, நீங்கள் ஏம்மா அப்படி பண்ணுறீங்க, அந்த பணத்தை உடனே கொண்டு கொடுங்க அப்படிங்க. டேய் அந்த பணத்தை கொண்டு கொடுத்து மாடியில் செட்டு போட சொல்லிட்டேன், செட்டு எதுக்குமா, முத்துக்கு எதுக்குமா நீங்கள் வந்து இது பண்ணி கொடுக்கணும், நீங்கள் தான் 1/2 மணி நேரம் கழிச்சு சரியாயிருவீங்களாம்மா, மறுபடியும் எதுக்குமா நீங்கள் வந்து அவனுக்கு அன்பு காட்டுற மாதிரி இது பண்ணுறீங்க, இது வீடியோ எடுக்கணுமா, வாங்கம்மா என் கடையில் வச்சு எடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்கு இல்லைடா, நான் மாடியில் யோகா நடத்த போகிறேன். என்னம்மா யோகாவா அப்படிங்க. ஆமாடா யோகா நடத்த போகிறேன் வைக்க போகிறேங்கிறாங்க. சரிம்மா நான் சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுருக்காங்க. மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா பணம் தருதுமா தெரில, அவங்க யோகா கிளாஸ் வைக்காங்களா அப்படிங்க. மனோஜ் உங்கள் அம்மா இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க, இதை உங்கள் அப்பாட்ட நீ சொல்லலை அப்படின்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வர பணத்தை எல்லாத்தையுமே அவங்க எட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஓம்பாடு ஏம்பாடெலாம் ரொம்ப சங்கடமாகப்படும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அந்த லாக்கரோட சாவியை வைக்க மறந்துடுறாங்க. உடனே புதுசை முன்னாடி பார்க்காங்க. சரி ரைட்டு, இந்த இன்ஸ்டால்மெண்ட் பொருள்கள பணத்தை வந்து இவங்களும் பத்திரமா வைக்க போகிறதில்ல, அவங்க அம்மா அப்பா இட்டு போகிறாங்க. பொருட்கள் வாங்க போகிறவங்க எல்லாருமே நம்ம சொல்லி தான் வாங்கியிருக்காங்க, நம்ம முகத்தை அவங்க நல்லா பார்த்துருப்பாங்க. இவங்க வந்து கரெக்டாக கம்பெனிக்கு வந்து பணத்தை கட்டலைன்னா அவங்க பொருளும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு தான் இதுக்கு செலவு. அதனால் பேசாமல் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எதிர்பார்த்துருக்காங்க. மதியம் கடையில் எல்லோரும் சாப்பிட போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போகையில் இவங்களும் என்ன செய்கிறாங்க, பணத்தெல்லாம் எடுக்கிறாங்க. அதில் ஒரு 16 லட்ச ரூபா இருக்குது. அதை எடுத்து இவங்க பாட்டில் பேக்கில் வச்சுட்டு புருஷன் பொண்டாட்டியும் கிளம்பிடுறாங்க. இங்கே மனோஜ் ரோகிணியும் அதுக்கப்புறம் கடைக்கு வராங்க, கடையை அடைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு.
ஸ்டாஃப்லாம் போயிட்டு வராங்கும்போது இவங்க 2 பேரும் இருக்காங்களே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணு எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? மனோஜ் வாங்க நம்ம வந்து லாக்கரில் பணம் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. அங்கே லாக்கர் திறந்து கிடக்கு. ஏங்க பணம் இங்கே இல்லை அப்படிங்கும்போது என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப பணத்தை எடுத்து தான் போயிட்டாங்களா? அவங்க எந்த ஊருக்காரங்க ஏதுக்காரங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க எந்த ஊருக்காரங்க ஏதுக்காரங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு பேப்பர் வாங்கிக்கின்னு சொன்னீங்களா அது எங்கே அப்படிங்கிறாங்க. ஒரு பேப்பரை இருக்கிற இடத்த பார்க்காங்க. அந்த பேப்பரையுமே அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க. ஆஹா ரோகிணி இதில் தான் இருந்துச்சு அவங்கள சொந்தமான பேப்பர் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இதை பத்திரமா வீட்டில் வச்சுருக்கோண்டாமா அப்படிங்கும்போது இல்லை வீட்டில் வச்சா சரியாக இருக்காதுன்னு இங்கே வச்சேன். இப்போ எப்படி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஸ்டேஷனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோடனே ஸ்டேஷனில் கேட்குறாங்க என்னப்பா உன்னை பற்றி ஏகப்பட்ட உரி வருது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க பணத்தை பணம் எட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட அமௌண்ட்டு சொல்லுவாங்க. அவங்க 16 எட்டு போயிருக்காங்க. விஜய் எடுத்த 6ஐயும் சேர்த்து 22 எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி இங்கே பாரு 22 எந்த அடிப்படையில் நீ என் கொண்டு அதிலே வச்சுருந்த, அது போக அவங்க யார் என்னன்னு கேட்டால் தெரியாதுங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீயும் கூட வந்து அவங்கள வச்சுக்கிட்டு இந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டினாங்களே அவங்கள ஏமாற்றுறது கூட பண்ணலாம். இந்த பொருள் வேணும்னு சொல்லி யாராவது வந்து பேப்பரில் கொடுத்தா உடனே தான் தம்பி உள்ள வைப்பேன் அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஏன் பணம் வாங்கலாங்க நீ இப்படி பேசுகிற அப்படிங்க. ஓன் பணம் கிடையாது, இது வந்து ஜனங்களோட பணம். ஜனங்களுக்கு போய் சேரணும். இல்லைனா பார்த்துக்கோ இப்போதைக்கு யாரும் வரல, வந்த பிறகு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ பணத்தெல்லாம் கட்டின நாட்கள் வந்து எப்போ வரப்போகுதுன்னு ரோகிணியும் மனோஜும் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பணம் 20 சில்லறை போயிடுச்சு. 20 சில்லறையை எப்படி நம்ம கொடுக்க முடியும்? யாருக்குன்னு 30 லட்ச ரூபா கடன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. மேலும் சீட்டுக்கு பொருள் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க புதுசாக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படியும் போயிட்டுருக்கு. அவங்க புருஷன் பொண்டாட்டி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மனோஜ் தெரிஞ்சவர்கிட்டலாம் கொடுக்குறாரு. முத்துட்ட மட்டும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. ஏன்னா முத்துட்டு தெரிஞ்சுன்னா முத்து வந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை அவன் வாங்கிட்டான்னா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அம்மா இல்லைன்னா மாடியில் ரூம் கட்டணும் எனக்குள்ளே பணம் வரணும்மா, இது முத்து தெரியாமல் நடக்கணும், ரோகிணி இது எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நான் வந்து வாங்க பார்க்குறேன் அப்படிங்கும்போது யாருக்கு அந்த சிட்டியை வச்சு வாங்க போகிறேன். அவன் வெளியே வந்துட்டான். இப்போ அவன்கிட்ட சொன்னால் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். அவன் பணத்தை வாங்கிட்டு நம்மளுக்கு தரமாட்டோம்மா, ஒன்னாலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நம்ம வந்து யாரையாவது ஒரு பதம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மொட்டை சந்தோஷம் ஐடியா இருக்கார். அவர் ஒரு ஆளை சொல்கிறார். அவர் எங்கே இருக்குன்னு பார்த்துருவார் அப்படின்னா சரி ரைட்டு மை போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை மை போட்டு பார்க்க போகிறாங்க. அப்போ அவர் கேட்காரு எனக்கு 50 ரூபா வந்து நான் மை போட்டு எங்கே இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுதேன் அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒரு 50,000 தரேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல 50,000 தான், அப்போ தான் அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு மையில் பார்த்து சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சாமி என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறாங்க. சிட்டிக்குள்ளே நீ தான் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்க அப்படி இப்படின்னு பார்த்தா சீன் போட்டால் 50 ரூபா கொண்டு வா நான் பார்த்து சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா வாங்கி வச்சுக்கிட்டு பார்க்காங்க. வடக்கு திசையில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது வடக்கு திசை இங்கேருந்து எல்லா பக்கமும் இருக்குது, அங்கே எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வடக்கு திசையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன், அதுக்கு மேலே நீ தான் கண்டுபிடிக்கணும், கிளம்பு அப்படிங்கிறாங்க. என்ன சாமி நீங்கள் மயிலில் இப்போ கரெக்டாக பார்த்து சொல்லுவேன், நீங்கள் கரெக்டாக தான் பார்த்து சொல்லியிருக்கேன், வடக்கு பார்த்துருக்காங்கன்னு கிளம்பு அப்படின்றாங்க. ஆனால் சொன்ன வடக்கு திசையை பார்த்து தேடுவோம் வா அப்படின்னு சொல்லி கார் எடுத்து அங்கங்கே தேடுதாங்க சிட்டிக்குள்ளே. அவங்க சொந்த வர பார்த்து அவங்க பாட்டில் போயிட்டாங்க. இங்கே கம்பெனிக்காரங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களுக்கு புதுசாக பொருள் ஏற்றி விட்டோம் அதுக்கு நீங்கள் பணம் கட்டலை அப்படிங்கும்போது கையில் இருக்க பணத்தை கட்டிடுறாங்க. அப்போ இப்படி 2 நாள் 3 நாள் அப்படி நாட்கள் நடந்து போகையில் சீட்டுக்கு பணம் கட்டி நிறைஞ்சவங்க மிக்ஸி வேணும், கிரைண்டர் வேணும், அது வேணும் இது வேணும்னு கடைக்கு வராங்க. அப்போ ஸ்டாஃப் வந்து 2-3 பேர் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சார் இப்படி எல்லா ஸ்டாஃப்பும் கொடுத்துட்டு இருந்தோன்னா கடைசியில் வந்து பொருளே கடையில் இருக்காது, நீங்களும் கம்பெனிக்கு பெரிய அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும், என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது கடையை சாத்திட்டு நம்மளுக்கு ஆன்லைனில் ஆர்டருக்கு மட்டும் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஆன்லைனில் ஆர்டர் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. இதை வந்து சீட்டு கட்டினவங்க எல்லாருமே தெரிஞ்சிடுது, இந்த கடைக்காரரு நம்மளை ஏமாற்ற பார்க்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்டேஷனில் போய் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்துருந்தாங்க. சார் இந்த மாதிரி நாங்கள் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டினா அவர் மொத்தமாக பொருள் தரேன்னு சொன்னார், இப்போ என்னன்னாக்கா பொருள் தர மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க. மனோஜை கூப்பிட்டு வந்து உள்ளே வைக்காங்க. பாரியா அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் அவங்க பணத்தை கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பணம்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ உள்ளே இருக்கு அப்படிங்கிறாங்க. நீனும் இவ்வளோதாம்மா இருக்கணும், நீனும் உன் புருஷன் சேர்ந்தாலாமா இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கும்போது சார் எங்ககிட்ட ஒரு 2 பேர் ஏமாற்றி வீட்டை கொண்டு வந்து சொன்னோம், நீங்கள் என்னென்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்களே நீங்கள் தான் வச்சு ஏமாற்றிருப்பாங்க இவங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற ஸ்டாஃப்லாம் கேட்டால் அவங்க கடையில் தான் தங்கினாங்க, இவங்க அவங்களுக்கு அவ்வளவு
பாசத்தை காட்டினாங்க. இவங்களும் அவங்களும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்கள நாங்கள் இதுக்கு முன்னாடி சிட்டிக்குள்ளேயே பார்த்ததில்ல. இவங்க சொந்தக்காரங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, சார் சார் நல்லா இருப்பீங்க, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கும்போது, எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சுருதியோட அப்பா வர்றாரு ஸ்டேஷனுக்கு. வந்தோடனே நீங்களா அப்படிங்கிறாங்க. தான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் இந்த 25 லட்ச ரூபா எனக்கு பெரிய மேட்ரு கிடையாது. இவர் எனக்கு பெரிய மருமகன் தான். இவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லி 25 லட்ச ரூபா செட்டில் பண்ணிடுறாங்க. அப்போ மனோஜையும் ரோகிணியும் வாசுதேவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோன்னா வாசுதேவன் சொல்கிறாரு, உங்களுக்கு இப்போ 25 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், ரோகிணிக்கு 2 லட்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னோடனே மனோஜ் முடிக்கிறேன்னு, ரோகிணிக்கு 2 லட்சம் கொடுத்துருக்கீங்களா, ரோகிணி எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் முன்னாடி வாங்கினேன் ஒரு அவசரத்துக்கு, உங்கள் அம்மா கேட்டாங்களா அதுதான் வாங்கினேன், ஒரு இடத்துல கடை வாங்கினேன்னு சொன்னோம்ல அது இங்கே தான் வாங்கினேன் அப்படிங்களா, அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே சரி என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு தந்திருக்க அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு நான் சொல்கிற வேலையை செஞ்சீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மேலும் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு அமௌண்ட்டு தரேன் அப்படிங்கும்போது, என்ன சொல்லணும் சொல்லுங்கள் நான் செய்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்லுறாரு. உங்கள் தம்பி ரவி எங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும், அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகணும், நான் உங்களுக்கு 30 லட்ச ரூபா தரணும், இதை நீங்கள் பண்ணிடலாமா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது, முத்தும் மீனாவையும் அந்த ரவியும் சொல்லியும் தப்பாக நினைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனை இருக்குது, நாங்கள் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிட்டு வந்துட்டாங்க. மனோஜ் என்ன யோசனை இருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்போதைக்கு எந்த யோசனையும் வரல, நம்மளுக்காக பணம் தான் கொடுத்துருக்காரு, நம்ம அப்படி தான் இது பண்ண முடியும், நம்ம இதை மட்டும் எப்படியா பண்ணிட்டோம்னா இந்த வாசுதேவன்கிட்ட நம்ம எவ்வளோ பண்ணாலும் வாங்கிக்கலாம், ஏன் இந்த பிஸ்னஸை விட வேறு பிஸ்னஸ் கூட பண்ணலாம், ஏன் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் கூட பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி இதுக்கு ஒரு நல்ல யோசனையாக பண்ணு, யோசனை பண்ணி அந்த ரவியும் சுருதியையும் முத்து மீனாட்டிருந்து பிரிச்சிட்டோம்னா எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே ரவியை கூப்பிட்டு போகிறாரு மொட்டை மாடிக்கு. யார் மனோஜ். டேய் இன்றைக்கி ஒரு ஜோசியக்காரரை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஜோசியத்தெல்லாம் நம்புறியாடா அப்படிங்கிறாங்க. ஆமாடா நான் சொல்கிறத கேளு, உனக்கு தான் பார்த்தேன் அப்படி. எனக்கு பார்த்தியா அப்படி. ஆமாம் நீ முன்னேறணும்னா இந்த முத்து மீனாக்கிட்ட பேசாமல் இருந்தால் நீ பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பேசாமல் நான் சொல்கிறத கேளு, நீ பெரிய ஆளாக வரணுன்னா நான் சொந்தமாக உழைச்சி தான் முன்னேறுவேன்னு சொல்லிகிட்டு இருக்காத, உங்கள் மாமனார்கிட்ட போய் நான் தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும் மட்டும் சொல்லுடா, சூப்பராக பண்ணுவார்டா அப்படிங்கிறாங்க. இதான் நீ பார்த்த ஜோசியம்மான்னு சொல்லி ஒரு பலார்னு விடுதாங்க. விட்டோன்னே என்ன ரவி சவுண்டு ஒரு கேட்கு அப்படிங்கும்போது, இவன் வேறு என்ன சொல்லுவான், என் மாமனார்கிட்ட பணத்தை வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், உனக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் உன்ன மாதிரி கிடையாது, ஸ்டேஷன்லேருந்து ஒரு சார் பேசினாங்க, நீ எதுக்கு ரவியோட மாமனார்கிட்ட பணத்தை வாங்கி நீ கொடுக்க வேண்டிய பணத்துக்கெலாம் கொடுத்த அப்படிங்கும்போது, ரவி என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்டில் மக்கள் பணம் கட்டினாங்களே அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு இவன் சொல்லுதானா, நம்பும்படியாக இல்லை. அந்த பணத்தை உங்கள் மாமனார் கொடுத்து அந்த பிரச்சனையை முடித்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியும் மனோஜும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது, இதே இல்லைடா ஏன்ட்ட சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லைடா அது நான் பின்னாடி சொல்லணும்னு நினச்சேன், அவங்க தான் சொன்னார் ரவிக்கு நாங்கள் என்னென்ன பண்ண தயாராக இருக்கோம், உங்கள் தம்பியை புரிய மட்டும் வைங்கன்னு சொன்னாங்க அப்படி. அது மட்டும் தானா வேறு எதுவுமா அப்படிங்கிறாங்க. உடனே அது மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லை இதில் வேறு ஏதோ இருக்குது அப்படிங்கிறாங்க. வேறு என்னடா இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த முத்து பாசையில் நான் போடுதாரு. போட்டோன்னே விட்றா சொல்லிடுறேன்டா, டேய் ரவியை வீட்டோட அனுப்புனா எவ்வளோ பண்ணாலும் தாரங்காரடா, என் கடனை அப்புறம் அடைச்சிட்றேன்னு சொல்லுதாரா, இது தாண்டா பார்லரம்மாவும் நானும் தாண்டா ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், எப்படியாவது உன்னையும் ரவியும் பிரிச்சிட்டோன்னாக்கா கண்டிப்பாக ரவி அவங்க சொல்ல கேட்டு ரெஸ்டாரண்ட் வைப்பான்னு சொல்கிறாங்கடா அப்படிங்கும்போது, ஓ இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி மனோஜை மறுபடி ரவி ஓடி வழுக்காரு. சவுண்டு கேட்டு ரோகிணி என்ன ரவி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்குமா, அண்ணி நீங்கள் பண்ணது ரொம்ப ஓவராக இருக்குது, என்னையும் முத்தியும் பிரிக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி தான் அண்ணி, என்னையும் முத்தியும் உங்களால் பிரிக்க முடியாது, ஏன் சுருதி இந்த வீட்டை விட்டு நான் சொன்னால் கூட போகமாட்டா அப்படிங்கிறாங்க. ரவி அப்படிலாம் ஒன்றுமில்ல அப்படிங்கும்போது, மனோஜ் எல்லாத்தையும் சொல்லிட்டா அண்ணி, நீங்கள் மறைக்க வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலையும் முன்னாடி வந்துடுறாங்க. ரவி என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, எப்பா எங்கள் 2 பேரும் பேசி வாசுதேவன் அங்கிள் வீட்டில் போய் பேசியிருக்காங்க, என்னையும் சுருதியும் இந்த வீட்டில் அனுப்பி அந்த வீட்டில் நான் வீட்டோடு இருக்கணுமா, அதான் இவங்களுடைய வேலையா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை
டேய் மனோஜ் இப்படிலாம் பண்ணுவியடா அப்படிங்கிறாங்க. எப்பா நான் இவ்வளோ சங்கடத்தில் இருந்து உங்களுக்கு இருக்குன்னு தெரியும் அப்படிங்கும்போது நிப்பாட்றா. உன் சுயநலத்துக்கு நீனும் உன் பொண்டாட்டியும் வந்து என்னலாம் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இது எங்கள் அம்மா வீடு, எங்கள் அம்மா வீடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கீழே கூட்டி போய் விஜயா இவங்க ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி பாரு விஜயா, அவங்க கிளம்புறாங்களா இல்லை நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் ரோஹினி கூட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.